ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பத்மாவின் சிறிய பதிவு. அதாவது என்னுடைய சின்ன வயசில் நடந்த ஒரு நினைவுகள். என்னுடைய நினைவுகள்லாம் நிறையா இருக்குது. அதை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று நான் சொல்கிறேன், சரிங்களா? அதில் ஒரு நினைவுகள், அதாவது வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 5 பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளை, 2 பசங்க. அதில் எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க, ஒரு தங்கமான மனுஷன் எங்கள் அப்பா. ஒரு காலகட்டத்தில் தான் வந்து அவருடைய குணங்கள், அவருடைய செயல்கள் எல்லாமே மாறிடுச்சு. நாங்கள் 5 பிள்ளைங்க பிறக்கிற வரைக்குமே எங்கள் அப்பா ரொம்ப நல்ல மனுஷனாக தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய, அதாவது குணங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகல் ஃபுல்லாக நல்லா இருப்பார், சாயந்தரம் ஆகிட்டா அந்த வடிவேல் ஜோக் மாதிரி தான், பகல் ஃபுல்லாக நல்ல மனுஷனாக இருப்பார், 6 மணிக்கு மேலே தான் அவருடைய கெட்டப்பே மாறிடும். அப்படி எங்கள் அப்பா இருந்தார் ஒரு காலகட்டத்தில். அப்போது நாங்கள்லாம் வந்து, நான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளை, பயப்படவே மாட்டேன். என் தம்பி, எங்கள் அக்காவங்க, எங்கள் அண்ணன் எல்லாருமே எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசில் பயப்படுவாங்க. நான் வந்து ரொம்ப துடுக்காக தான் சின்ன வயசுலேயே பேசுவேன். அதனால எங்கள் அப்பா கண்டா எனக்கு பயம் கிடையாது, ஏற்று பேசிடுவேன். அப்போது அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், எல்லாமே வாங்கி போடுவாருங்க. எங்கள் அப்பா வந்து ஒவ்வொரு பிள்ளைங்க தட்டிலையும் இவ்வளோ கறி இருக்கணும் தான் பார்ப்பாரு. ஏன்னா கறியே 3 கிலோ 3.5 கிலோன்னு எடுத்து தருவார், ஆட்டுக்கறி. அந்த மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு சமைச்சு போட்டு திங்க விட்டு தான் வேடிக்கை பார்ப்பாரு. அப்படிலாம் இருக்கிற மனுஷன் தான் ஒரு காலகட்டத்தில் மாறிட்டார். அப்போது நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டையில் தூறது நானாக தான் இருப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாடுலாம் ஆக்கி எங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு படுக்க வச்சுருவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்தாருன்னா சண்டை இழுத்து அம்புட்டையும் கொட்டி விட்டுருவாரு, பிள்ளைங்க திங்க முடியாமல் போயிடும் அப்படின்ட்டு சாப்பாடுலாம் போட்டு எல்லாம் முடிச்சு எங்களை தூங்க வச்சு, அந்த காலத்தில் வந்து எங்கள் வீடு வந்து அந்த காலத்து மச்சி வீடுங்கும் போது என்னன்னா, 3 எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 3 பசங்க. 3 பசங்களுக்குமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு வீடு அப்படி இருப்பாங்க. அதில் பெரியவனுக்கு பெரிய வீடு, நாங்கள் இருந்த வீடு பெரிய வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ரொம்ப பெரிய வீடுலாம் இல்லை, ஒரு ரூமு, ஒரு அடுப்படி, வராண்டா மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு ரூமுக்குள்ளே தான் நாங்கள் எல்லாருமே தூங்கணும். அப்படி நாங்கள், எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் பெரிய கதவு, இந்த கும்பலெல்லாம் வச்சிருக்கும் பார்த்தீங்களா, தேக்கு கதவு, அந்த காலத்து கதவு, அதை போட்டு லாக் பண்ணிடும். எங்கள் அப்பா வந்து ராஜம்மா, எங்கள் அம்மா பேர் ராஜம்மா, ராஜம்மான்னு கதவை தட்டுவார். அது மாதிரி நிறைய தடவை எங்கள் அப்பாவுக்கும் சண்டை எடுத்து விட்டுருவீங்க. எங்கள் அம்மா சொல்லும், அப்படி நாக்கில் மச்சம் இருக்குமா, ஏய் மச்ச நாக்குக்காரி, உங்கள் ஒப்பேன் வந்த விட்டி உங்கள் ஒப்பா ஒரு தட்டு திறந்து கதவை திறந்து உன்னை கொண்டு போடுவேன் அப்படிங்கும். எங்கள் அக்கா யாருமே அந்த வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குலாம் எங்கள் அப்பாவை கண்ட பயம். நான் பயப்பட மாட்டேன். ஒரு தட்டு தாங்க தட்டுவார் எங்கள் அப்பா, ஓடி போய் கதவை திறந்துட்டு வந்து பேசாமல் பொத்தி படுத்துக்குவேன். பாவங்க எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் விடிய சண்டை நடந்துகிட்டே இருக்கும். எங்கள் அம்மா மறுநாள் என்னை பிடிச்சி திட்டும். அதனால எங்கள் அம்மாவுக்கு என்ன மட்டும் பிடிக்காது. சின்ன வயசில் எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னா அப்படி சண்டை எடுத்து விட்டுருவேன் அப்படின்னு எங்கள் அம்மா என்ன நேரமாக திட்டிகிட்டே இருக்கும். ஆனால் நான் எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா கிட்ட திட்டுவாங்க வைக்கிறது தான் எங்கள் வேலை. எங்கள் அம்மா என்னை திட்டா எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை திட்டினதுக்கப்புறம் தான் என் மனசே ஆகும். அது வரைக்கும் நான் அப்படியே உண்மையே உட்காந்துருப்பேன், எங்கள் அப்பா எப்படா வருவேன், அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன். ஆனால் இப்போ, அதாவது ஒரு தாயோடைய அருமை, நம்ம தாயாகும் போது அந்த தாயோடைய அருமை தெரியுங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இப்போ எங்கள் அம்மானா எனக்கு உயிர். இப்போ எங்கள் அப்பா எங்களோட இல்லை. நான் எங்கள் அப்பாவை பற்றி நிறைய இருக்குது எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறது. அதில் உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன வயசில் நிறையா வேலை செய்வேன் நான். ஆம்பளை பையன் சட்டையெல்லாம் ஓவராக பண்ணுவேன். அதெல்லாம் கொஞ்சம் இந்த நினைவுகள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.